ஞானசம்பந்தர் செய்த முக்கியமான செய்தி என்னன்னு, நடராஜ தத்துவம். நடராஜ தத்துவம் தெரியுமா உங்களுக்கு? நடராஜ தத்துவத்தில் என்ன அப்படின்னா, சைவத்திலே ஒரு தத்துவம் இருக்கிறது. எவ்வளோ பேருக்கு அதை விளக்கக்கூடிய நேரம் இல்லைன்னா பொதுவாக சொல்கிறேன். ஆக்கல், அழித்தல், காத்தல், இல்லையா? இது எல்லாருக்கும் தெரியும். முத்தொழில்னு சொல்லுவோம். சைவம் 5 தொழில்களே பேசுகிறது. என்ன அந்த 5 தொழில்கள்? ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், தெளிவித்த அருளல். மறைத்தல், அருளல்ல 2 சேர்ந்துகிறது. இப்போ இவருடைய வாழ்க்கையிலே இவர் செய்த அற்புதங்கள், இந்த 5 நெறிகளையும் காட்டக்கூடிய அற்புதங்கள், பல அற்புதங்கள். அதை மட்டும் நான் சுட்டி காட்டுகிறேன். இருக்கின்ற நேரத்தில் அதை பார்க்கலாம். அப்ப நடராஜல எப்படி இருக்குன்னா, நடராஜத்தினுடைய காட்டு 5 தொழில். ஆக்கல் என்பது உடுக்கை. உடுக்கை ஒலி இருக்கிறதே, அது ஆக்கலை குறிக்கிறது. காத்தல் அபயக்கரம், குமின் சிரிப்பு, கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பு, அது சிரிப்பு, அபயக்கரம். அப்போ அபயம்னா, நீ சில பேர் என்ன பண்ணுவான், யாராவது ஹெல்ப்புக்கு வந்தானா ஓடி போடுவான், இவன் ஓடிடுவான். நான் இல்லை சார் சொல்லுவேன் சார். அப்படி யாராவது உதவிக்கு வந்த, இறைவன் என்ன செய்கிறானா, ஆஹா என்னை தேடி ஒருவன் வருகிறானே. இந்த வாயில சொல்ற இல்லையா, குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும். முதல்ல என்ன குனித்த புருவம்? கோவில் இருக்கு, கோவிலில் ஒரு பக்தன் வரான், இங்கேருந்தோ வரான். அங்கேருந்து கோவில் இருட்டா இருக்கும், வெளியில வெயிலா இருக்கும். உள்ள வரான் அவன் பக்தன், எங்கேயோ போறான், நம்ம கிட்ட யாரும் வரலையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு இறைவன். அப்போ உள்ள வரான், குனித்த புருவம் பார்க்கறாரு, யார்? ஓ நம்ம தேடிதான் வரானு ஒரு சிரிப்பு. அடாடா நமக்கு ஒரு அடியான் வருகிறானே. நாம அருள் பெறுவதற்கு ஒரு குமின் சிரிப்பும் கொவ்வை செவ்வாயில். அந்த குமின் சிரிப்பு தான் அபயக்கரம். அழித்தல், கையில நெருப்ப வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுல அனலாட அங்கை சிவந்ததோ, அங்கை அனலால் சிவந்ததோ என்று காரைக்கால் அம்மையார் பேசுகிறார். அனலாட அங்கை சிவந்ததோ, அவர் பாட்டாரு, ரசிகமணி பாராட்டிய இடம் அது. அனலாட அங்கை சிவந்தது, கையில் அப்படி இறைவன் இருக்கிறார். இந்த கையில் இருக்கக்கூடிய இந்த நெருப்பினாலே இறைவனுடைய திருக்கரங்கள் சிவந்து இருக்கின்றனவா, அல்லது இந்த சிவப்பினாலே அந்த அழலாக அது தெரிகிறதா என்று பேசுகிறார். அப்படிப்பட்ட நெருப்பு அழித்தலை கொடுக்கிறது. மறைத்தல் என்பது எப்படி, அந்த நடராஜர்ல கீழே ஒரு ராட்சசன் அசுரம் படுத்துட்டு இருப்பான், முயலகன். இந்த முயலின் மேலே அவர் காலை வச்சுருப்பார். அதாவது அந்த முயலனுடைய தலை மேலே, தோல் மேலே, கழுத்து மேலே வைத்து அழுத்திருக்கிறார். அவன் முகம் கீழே திரும்பி இருக்கும், அது எல்லாம் மறைத்திருக்கிறது, அவனுக்கு மறைத்து இருக்கிறார். அதுக்கப்புறம் அருளல் என்பது தூக்கிய திருவடி, குஞ்சித பாதம் என்று சொல்கிறோம். தூக்கிய திருவடி, தூக்கிய திருவடி நம்பினேன் பாட்டெல்லாம் கூட இருக்கு. அப்படி தூக்கிய திருவடி இருக்கிறதே, அது அருள்வதற்கு. அப்போ இந்த நடராஜ தத்துவம். அப்போ இவர் செய்ததுல என்னெல்லாம் இதுல இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு விரைவாக சொல்லணும். இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த 5 பார்க்கலாம். இந்த 5 நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், சிவபெருமானும் திருஞான சம்பந்தரும் ஒன்று, இவரும் சிவம் அவரும் சிவம். இதை அருணகிரியார் ஏற்றிருக்கிறார், நம்பியார் நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறார், சேக்கிழார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் சொன்ன. இப்போ இறைவன் செய்யக்கூடிய இந்த 5 தொழில்களை ஞான சம்பந்தரும் செய்திருக்கிறார் என்று நான் குறிப்பு கொடுக்க இருக்கிறேன். முதல்ல ஆக்கல். இவர் என்ன பண்றார், பக்கத்தில் ஒரு ஊர் போறார், இறைவனை பார்க்க ரொம்ப நாளைக்கு பார்க்கலன்னு ஆர்வத்தோடு போறார். ஊர் பேர் திருமருகல். திருமருகல் போகும்போது கோவிலுக்குள்ள போகிற நேரத்தில் உள்ள போறார். வெளியில ஒரு அழுகுரல் கேட்கிறது, ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் கேட்கிறது. சீடர்கள்லாம் சொல்ற, கோவிலை பார்க்க வந்தா மூடிட போறாங்க, கோவில் சீக்கிரம் உள்ள போலான்னு. போறதுக்குள்ள கோவில் ஏற்கனவே முதல் நாளைக்கு கோவிலை பார்க்க முடியல, கோவில் மூடி இருக்காங்க. அதனால இரவிலே தங்குகிறார்கள், அங்க இருக்கிறவருடைய திருமடத்திலே தங்குகிறார்கள். காலையில கோவில் திறந்த போது போய் தொழ வேண்டும் என்பதற்காக அவசரமா போகிற நேரத்தில் ஒரு அழுகுரல் கேட்கிறது. சீடர்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் போலாங்க. ஆனா முதல்ல அந்த பெண்ணை என்ன ஒரு அழுகுரல் கேட்கிற போறார். அந்த பெண் யார் என்று கேட்டால், வையூர் என்ற இடத்திலே தாமன் என்ற ஒரு வணிகன் இருக்கிறான். அவனுக்கு 7 பெண்கள் இருக்கிறார்கள். அந்த 7 பெண்கள் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய நிலையிலே, அவருடைய திருமணம் முடித்து கொடுக்கக்கூடிய நிலையிலே அவர் பார்க்கிறோம். அவருக்கு அந்த தாமனுக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள், அவளுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவர் ரொம்ப பொருளாதார நிலையிலே மிக கீழாக இருக்கிறார்கள். அந்த காலத்தில் எப்படின்னா,
பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்கள் பணம் கொடுக்க வேண்டும். அதனால 7 பெண்ணை பெற்ற தாமன் என்பவன் சந்தோஷப்படுவானா வருத்தப்படுவானா? சரி, 7 பேர் இருக்காங்களே, நம்ம சகோதரி ரொம்ப கஷ்டப்படுறான், ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்றது? இவகிட்ட ஒன்றும் பணமே கிடையாது. அவ கேட்குறான், அண்ணா இப்படியா நீ என்னை காப்பாத்து. சரி, 7 பெண்ணில் ஒரு பெண்ணை உன் பையனுக்கு கொடுக்குறேன்ட்டான். அப்போ இந்த 6 பெண்ணை கொடுக்கும்போது 6 விதமான செல்வங்கள் இவனுக்கு வருது. யார்? இந்த தாமனுக்கு. அப்ப நினைக்கிறான், 7வது பண்ணி யாருக்கா கொடுத்தா இன்னும் வரவு வரும்ல. அவன் இவனுக்கு கொடுக்க வேண்டாம் என்று தீர்மானம் செய்கிறான். வேறு இடத்திலே மனம் செய்து கொடுக்க தீர்மானம் செய்கிறான். அதை இந்த பெண் விரும்பவில்லை. அந்த பெண் நல்ல பெண். அது பார்க்குற தன்னுடைய மாமன், தன்னுடைய தந்தையார் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், தன்னுடைய மாமிக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், இந்த அத்தைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு மகளை மனம் கொடுப்பேன் என்று. தன்னுடைய தமக்கையர் 6 பேருக்கும் மனம் முடிந்து விட்டது, நான் மட்டும் தனித்து இருக்கிறேன், இனி நானும் இல்லைன்னு சொன்னா இவனுக்கு கல்யாணம் ஆகாது, அவன் பாவம். எனவே அவனோடு செல்லலாம் என்று அவள் யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய மாமனோடு வெளியிலே வருகிறாள். கல்யாணமாவதுக்கு முன்னாலே மறுநாள் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று திருமர்களுக்கு வந்து இருக்கிறார். அன்றைக்கு அங்க பக்க மடத்தில் நேரம் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணிட்டு போலான்னா கதவு மூடியாச்சு கோவில்ல. அங்கே அவர்கள் தனித்தனியாக இருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய பண்பை சேக்கிழார் பேசுகிறார். திருமணமாகாத நிலையிலே அந்த ஆணும் பெண்ணுமாக இருக்கக்கூடியவர்கள் தனித்தனியே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் விதிவசமாக ஒரு நாகம் தீண்டி அந்த பையன் இறந்து விடுகிறான். அந்த பெண் அழுகிறாள். அந்த அழுகுரல் கேட்குது. எப்படி முடியும்? இவன் தான் என் கணவன் என்று சொல்லவும் முடியாது. தாலிகட்டில் இவள் என்னோடு வந்தவள் திருமணம் செய்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம் கோவிலுக்கு என்று சொல்லக்கூடிய நிலையில அவனும் இறந்து போய்விட்டான், நான் என்ன செய்வேன் என்று அழுகிறாள். இந்த அழக்கூடிய நிலையிலே இவர் பார்க்கிறார். அப்ப ஞானசம்பந்த பெருமானுடைய பணி என்ன என்றால், இறைவனை பார்ப்பதை விட ஒரு பெண்ணுடைய அழுகுரல் அதற்கான காரணத்தை தீர்க்க வேண்டும் என்று வருகிறார். இதுதான் சைவ நெறியிலே சமுதாய நெறி எங்கே கலக்கிறது என்று சொன்னால், சைவம் என்பது அன்பை சுட்டுகிறது. அப்போ அங்கே கேட்குறாரு. அப்படின்னு சொன்னோம்னா அவர் அதுக்கு அந்த பெண்ணை ஆசுவாசப்படுத்தி அப்போ ஒரு பதிகம் பாடுகிறார். எல்லா பதிகத்துக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. இது அருமையான பதிகம். சடையா எனுமால் சரண்ணி எனுமால், விடையா எனுமால் வெறுவாய் விழுமால், மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. எல்லாம் 10 பாட்டு. ஞானசம்பந்த பெருமான் 10 பாடல்கள் எழுதி 11வது படிகம் பாடுவார். அதுக்கு பேர் திருக்கடை காப்புன்னு பேர். திருக்கடை காப்புன்னு ஒரே ஒரு இடத்துல 12வது பாடுறார். அதுவும் ஒரு வரலாறு இருக்கிறது. இந்த திருக்கடை காப்பு பாடக்கூடிய இந்த விஷயம் காரைக்கால் அம்மையார் தான் முதல்ல எடுத்துக்கொள்வார். திருக்கடை காப்பு பாடினது முதல்ல அந்தம்மா. பின்னாலே திருக்கடை காப்பு என்பதே இவருடைய பதிகளுக்கு பெயராக இருக்கிறது. சம்பந்த பெருமானுடைய திருக்கடை காப்பு என்றுதான் ஆரம்பிப்பார்கள். அப்போ சொல்ற, சடையா எனுமால், உன்னையே தேடிக்கொண்டார், சடை வைத்துக்கூடிய இறைவனே, பிறையணிந்த பெருமானே, இப்படி உன்னையே போற்றி போற்றி பாடக்கூடிய இவளுக்கு நீ துன்பம் கொடுக்கலாமா? அதுல ஒரு நயம் நான் சொன்னேன். அந்த இலக்கிய நயம் எங்கே சேக்கிழார் வைக்கிறார் என்று, இது ஞானசம்பந்தர் வைக்கிறார் என்பதை சேக்கிழார் சுட்டி காட்டுகிறார். அவர் ஞானசம்பந்தர் வாக்கு, மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. இவளுடைய நெஞ்சம் மெலிந்து கிடக்கிறதே, வருத்தப்படுகிறதே, தகுமா? இது எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? நீ பாட்டு கோவில உள்ள உட்காந்துருக்க, வெளியில திரும்பிப்பாரு, இந்த ஊர்ல என்ன இருக்கு? குவளை மலர்கள் மலர்ந்து இருக்கின்றன. அருமையான பெண்ணுடைய விழிகள் போல இருக்கக்கூடிய குவளை மலர்கள் மலர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஊரிலே இந்த பெண்ணுடைய குவளை மலர் போன்ற கண்கள் அழுகையினாலே வாடலாமா? இப்படி ஒவ்வொரு இடத்தையும் அந்த இடத்தை சுட்டி காட்டி அருமையா பேசுகிறார். அதை கேட்டபோது உள்ள போய் வேண்டல ஞானசம்பந்தர், வெளியிலேருந்தே பேசுறார். இதுதான் முக்கியம். உள்ளுக்குள்ள நான் வரது இருக்கட்டும், பெருமானை முதல்ல. அவனுக்கு உயிர் வருகிறது. ஆக்கல் என்பதற்கு பொருள் என்ன? உயிர்ப்பித்தல். அப்போ இறைவன் செய்யக்கூடிய ஆக்கல் என்ற அந்த செய்கையை ஞானசம்பந்தர் செய்கிறார். இன்னொரு இடத்துல பண்றார், பூம்பாவை. அந்த கதையை உங்களுக்கு தெரியும், சிவநேசன் செட்டியாருடைய மகள், தெரியும், சுட்டி காட்டுகிறேன். பூம்பாவை உயிர்ப்பித்தாள், ஆக அது ஆக்கல். அப்புறம் அடுத்து என்ன? காத்தல். எங்க காத்தல் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தா, இது கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால அப்படி வேகமா போறேன். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள நான் சொல்லிடுறேன். திருவிழி மழலை என்ற ஒரு இடம். அந்த திருவிழி மழலையிலே அந்த ஊரிலே வறட்சி வருகிறது, பஞ்சம் வருகிறது, யாரும் சாப்பிடாத உட்காந்து கத்தின்னு அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தை போகிறார். எனவே ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் 2 பேரும் சேர்ந்து போகிறார். அது எப்படி 2 பேரும் சேர்ந்தாங்க சார், எப்படி போனாங்க? அது ஒரு பெரிய கதை, எல்லாம் பெரிய கதைகள். ஞானசம்பந்தருக்கும் அப்பர் பெருமானுக்கும் கிட்டத்தட்ட 60 வயசு டிஃபரன்ஸ். 60 வயசு மூத்தவர் அவர், பெரிய
அவர் 2 பேரும் சேர்ந்து போகிறார்கள். அப்படி இவர் அப்பர் என்றார், அவர் தோளிலே தூக்கி கொண்டார். இதெல்லாம் கதை. அப்போ 2 பேரும் இறைவனுடைய வேண்டிய போது 2 பேருக்கும் காசு கொடுக்கிறார். தங்க காசுகளை, பொற்காசுகளை கொடுக்கிறார் இறைவன். அந்த காசுகளை வைத்துக்கொண்டு நெல் வாங்கி, அரிசி வாங்கி, பொருள்கள் வாங்கி இவர்களுக்கெல்லாம் அன்னம் பாலித்தல் செய்கிறார்கள். அப்படி அன்னம் பாலித்தல் செய்யும் போது கிழக்கு புறத்திலே ஞானசம்பந்தர், மேற்கு புறத்திலே அப்பர் பெருமான் 2 பேரும் வாங்கி காசுகளை வாங்கி எல்லாரும் அன்னம் பாலிக்கிறார்கள். இதில் பார்க்கும்போது பார்த்தா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குயா. 2 பேரும் அடியார்கள். ஆனால் இந்த அன்னம் பாலித்தல் சாப்பாடு போடுறது வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிருது. எங்க அப்பர் பெருமான் கிட்ட. ஞானசம்பந்த பெருமான் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப லேட் ஆகுது. என்னையா இது மாதிரி டிஃபரன்ஸாக இருக்குன்னு கேட்டால் அதுக்கு காரணம் என்ன தெரிஞ்சதுன்னா, இறைவன் கொடுக்கக்கூடிய தங்க காசுகள் அப்படியே சொர்ணம் போல ஒளி வீசக்கூடிய காசுகளை பார்த்தபோது அப்பரிடம் இருக்கிற காசுகளை கடைக்காரர்கள் வாங்கி உடனே பொருள் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் கொடுத்த காசுகளை பார்த்தால் உடனே வாங்காமல் உரசி பார்க்கிறார்கள். உரசி பார்த்து இது சரியா இல்லையா பார்த்து அதுக்கப்புறம் பொருள் வாங்கி அதுக்கப்புறம் உல வச்சு ஏற்றி எல்லாம் நாழியாரு. இறைவா இது தகுமா அப்படி கேட்கிறார். இறைவன் சொல்கிறார், இப்போ வாசி தீரவே காசு தாருங்க. வாசினா குற்றம், வாசி தீரவே காசு. அப்போ இறைவன் கனவிலே வந்து சொல்லுகிறார், உழவார படை வைத்து கொண்டு தன்னுடைய உடலை வருத்தி செய்யக்கூடிய பணியிலே இந்த முதிய வயதிலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். உள்ளே இறைவனை போய் பார்ப்பதற்கு முன்னாலே போகக்கூடிய வழியிலே ஒரு புல், ஒரு காளான், ஒரு முள் இருந்தால் அதை செதுக்கி போட்டுவிட்டு வருகின்ற அடியார்களுடைய காலில் அந்த முள்ளு குத்தாம இருக்கணுமே சொல்லி சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள கூடிய உடல் உழைப்பிலே ஈடுபட்ட அப்பருக்கு கொஞ்சம் அதிகமாக நான் அருள் செய்ய வேண்டும் என்பதனாலே சுட்டி காட்டக்கூடியதாக அந்த இடம் இருக்கிறது. அது ரசித்து பாராட்டக்கூடிய இடமா இருக்கிறது. அது வாசி தீரவே காத்து. அப்ப என்ன, ஆக்கல் காத்தல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து ஆக்கல் முதல்ல வந்து இந்த உயிர்ப்பித்தல், காத்தல், இது திருவிழிமேலை. அழித்தல் எங்கடா வந்து கேட்டா சமணர்கள் அழிக்கிறது. இதான் உங்களுக்கு தெரியுமே, ஏற்கனவே தெரியும். அந்த சமணர்களை அழிக்கும்போது என்னாச்சு, அப்போதான் கிளம்புறார் இவர். கிளம்பும்போது மதுரையிலே பாண்டியன், கூன் பாண்டியன், நெடுமாறன், அவன் உடம்பு கூனுனால கூன் பாண்டியன் என்று பெயர் இருக்கிறது. அந்த கூன் பாண்டியனை பார்த்தபோது மங்கையர்க்கரசி, மங்கையர்க்கரசினா மங்கையரில் சிறந்தவள். யாராவது குழந்தைக்கு நல்ல பேர் வைக்கணும்னு கேட்டால் என்னுடைய சஜஷன் மங்கையர்க்கரசி. அது மாதிரி ஒரு அம்மா பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சிவநெறி செல்வி. ஆனால் கணவன் சமண மதத்தில் இருக்கிறான். ஒரு புறம் இந்த பக்கம் சிவனிலே எழுந்தவள், மீராவை பற்றி பேசணும், அது போல சிவனிலே ஆழ்ந்தவள். இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த கணவன் என்ன பண்றது, தவிக்கிறாள். அந்த தவிப்பினால் என்ன செய்கிறாள், ஞான சம்பந்த பெருமான் இங்கே வந்து சமணரை அழித்து இந்த ஆலவாய் என்று பாடக்கூடிய மதுரை மண்ணிலே மறுபடியும் சைவம் தழைக்க வேண்டும் என்று அங்கே குலச்சிறை அனுப்பி அவரை அழைத்து கொண்டு வர சொல்லுகிறார். அப்போ எங்க இருக்காருன்னா வேதாரணத்தில் இருக்கிற இவரும் அப்பரும் 2 பேரும் அங்கே இருக்கார். அப்போ இது மாதிரி மதுரையில் வந்து இந்த மங்கையர்க்கரசி, யாரு மங்கையர்க்கரசி, கூன் பாண்டியனுடைய மனைவி யார், அரசி. உடனே பார்க்குறார் அப்பர். அவருக்கு தெரியும், ஏற்கனவே அப்பர் வரலாறு தெரியும் உங்களுக்கு. திருநாவுக்கரசர் ஏற்கனவே சமண மதத்தில் இருந்தார். அங்கேருந்து அடித்து அங்கேருந்து வந்து அவருக்கு தெரியும் என்னெல்லாம் சூழ காலை போட்டு எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆகவே அவர் அறிந்ததுனாலே சொல்கிறார், ஐயோ போகாதே குழந்தாய். ஞானசம்பந்த பெருமானை பார்த்து சொல்கிறார், நீ போகாதே அங்கே செய்வார். அப்போதான் பாடுறாரு அவர், இந்த நாள் கிடையாது கோள் கிடையாது, நீ போனா மாட்டிப்பேன்னு சொல்றாரு. அவர் சொல்றார், நாளென் செய்யும் கோளன் செய்யும் நாயகன் துணை இருந்த கால் வேயூரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலனின் பாட்டு போகுது. இதுல முக்கியமான செய்தி என்ன, கடைசி தான், ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கும் மிகவே. இன்னொன்று சொல்றார், அரசாழ்வார், கடைசி பாடல அரசாழ்வார் ஆணை நமதே என்று சொல்லி சொல்றார் அப்பர்கிட்ட. ஏன் பயப்படுறீங்க, நம்மகிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு தெரியுமா அப்படிங்கிற. என்னது நம்மகிட்ட என்ன ஆயுதம் இருக்கிறது, நாம் எல்லாம் அடியார்கள் அல்லவான்னு கேட்டு சொல்ல, திருநீரு என்ற ஆயுதம் இருக்கிறது. திருநீரு என்ற ஆயுதம் இருக்கிறதே, இதுக்கு மேல என்ன நம்ம ஒத்துக்கணும் என்று சொல்லி போறார். அங்க போன உடனே தெரியும், குலச்சிறையார் பேசுகிறார். ஒரு அருமையான பாட்டு. அந்த பாட்டுடைய பொருள் சொல்றேன். ஐயா, ஞானசம்பந்த பெருமான் வந்து விட்டாரா, இனி இந்த மண்ணிலே சைவம் தழைக்கும், இனி இந்த மண்ணிலிருந்து இந்த இடம் ஃபுல்லா திருநீர் நிறைந்திருக்கும் என்று அவர் வரவேற்கிறார். உள்ள போனோடனே யார் வந்து கேட்குறாங்களா, வந்தபோது இது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் வந்திருக்கிறான்னு. அதுக்குள்ள சமணர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் போய் மடத்தில் தீ வைக்கிறான், அவங்களுக்கு ஈடுபடல, இந்த மந்திரத்தில் தீ அணைந்து, அதெல்லாம் கதை உங்களுக்கு தெரியும். இங்கே நெடுமாறன் படுத்திருக்கிறான். உன்னை சமணர்கள் சொல்கிறார்கள்,
ஞானசம்பந்த பெருமானை பார்த்து, நீங்கள் உங்கள் மருத்துவத்தை வலது பக்கம் தொடங்குங்கள், நாங்கள் இடது பக்கம் தொடங்குகிறோம். அவன் வழியில தொடச்சிட்டு இருக்கான். அப்ப 2 பேருக்கும் போட்டி. ஏன்னா ராஜா என்ன சொல்லியிருக்கான், எந்த மருத்துவம் சைவமா சமணமா எது என்னை சரிப்படுத்துகிறதோ அதை இனிமேல் பின்பற்றுவோம் என்று சொன்னதுனால இது வந்து ஒரு வாழ்வா சாவா போட்டி மாதிரி. அப்போ சமணர்கள் பார்க்குறாங்க, ஒரு உடம்புல நோய் வந்துன்னு சொன்னால் ஆணுக்கு இருந்தால் வலது பக்கம் தான் நிறைய இருக்கும், பெண்ணுக்குன்னா இடது பக்கம் இருக்கும். எனவே வலியினுடைய வீச்சு அதிகமாக இருக்கக்கூடிய வலது பக்கத்தை ஞானசம்பந்தர் தீர்க்கட்டும், நாங்கள் இந்த பக்கம் இடது பக்கம் தீர்க்கிறோம் சொல்லிட்டு 2 பேரும் 2 பக்கம் நிற்கிறான். இவன் இந்த பக்கம் பார்த்துட்டு மயில் பீலியாலே தடவுகிறார்கள். சேக்கிழார் எழுதுகிறார், மயில் பீலியால் தடவ தடவ நெருப்பாலே தடவு போல இன்னும் அதிகமாக இருந்தான், வெப்பு நோய் அதிகமாகிறது. உடனே பார்க்குறார், இந்த பக்கம் பார்க்குறார், இங்கே பார்த்தவொடனே என்ன பண்ணான உடனே ஞானசம்பந்தர், மந்திரமாவது நீரு துதிக்க பெறுவது நீரே கடைசியில் முடிக்கிறார். ஆகவே அந்த பாட்டு, அந்த நீர் பாடினோடனே இதை ஓதுவார்கள் பாடும்போது நான் ரொம்ப ரசிக்கிறேன்னா, மந்திரமாவது நீர் பாடிட்டு இழுத்து பாடுவாங்க. அப்படின்னா எனக்கு மனசில் என்ன தோணும், இவர் திருநீரை பூசுறார், இவர் பூசிக்கொண்டே இருக்கிறார்னு. எப்படி ஓதுவார் பாடுங்க. இன்னொன்று, தயவு செய்து ஓதுவார் பாடலை கேளுங்கள், அதுக்கு மிஞ்சினது ஒன்றும் கிடையாது. அதில் அந்த அந்த எண்ணத்தோடு போவார்கள். ஆகவே அது போகிறது, அது போன உடனே அந்த பக்கம் அது குளிர்கிறது, இந்த பக்கம் வெப்பு நோய் இருக்கிறது. அரசன் புரிந்து கொண்டான். உடனே பக்கத்தில் குலச்சேராயர் இருந்தார், இவர் வென்று விட்டார் என்று சொன்ன போது சமணன் நிறுத்தினான். என்ன அப்படின்னா, போட்டினா இப்போ ஒரு எந்த ஏடு நெருப்பில் இருக்கிறதோ அவர்கள் தோற்றார்கள், எந்த ஏடு நெருப்பை எதிர்த்து நிற்கிறதோ அது. உடனே இவங்க போட்டார்கள், ஏதாவது நாஸ்தி அஸ்திலாம் எழுதி போட்டான் சமணன். போட்ட உடனே அப்படியே கப்பனை எரிஞ்சு போச்சு. இவன் இந்த பக்கம். இவர் என்ன செய்தார், அப்போதான் ஒரு மிக அருமையான பதிகம், பச்சை பதிகம். அதுக்கு பேர் என்ன, பச்சை பதிகம். ஏனென்றால் அந்த ஏடு நெருப்பிலே கருகவில்லை, அது அப்படியே பசுமையாக இருந்ததான். அப்போ அது என்னன்னா திருநள்ளாறு திருப்பதிகம்னு பேர். அதுக்கு அந்த திருநள்ளாற்று திருப்பதிகம் அதில் 12 பாடுகிறார், அதில் 12 பதிகம் பாடுகிறார். பாடின உடனே அந்த அப்படியே அந்த ஏடு வெள்ளம் அதுக்கு பேர் பச்சை பதிகம் என்று பெயர். அப்படி பச்சை பதிகம் வந்தோட சரி இதுலேயும் வின் பண்ணியாச்சுன்னு சமணர் சொன்னான், இன்னும் ஒன்று இருக்கு, ஒன்று தப்பினா 3 சொல்லியிருக்கோம், போகணும். என்ன இப்போ வாங்க வைகைக்கு போகலாம். வைகையிலேயே அந்த நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பெரியவர் சொன்னார், வைகையில் நதியில் ஓடி பார்த்ததே கிடையாது, வைகை மனதாக இருக்கும். அந்த காலத்தில் இருந்திருக்கு, அவன் கூன்பாண்டியன் காலத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது நதியிலே. அங்கே போய் இவர்கள் செல்கிறார்கள். அங்கேயும் இன்னொரு பதிகம் பாடுகிறார், அங்கேயும் போடுகிறார், அங்கேயும் வெற்றி பெறுகிறார். அந்த ஏடு, இவர்கள் போட்ட ஏடு அங்கே போயிடுது. இவர் போட்ட ஏடு எதிர்த்து நீர் வழியில கூட போல மிதக்கல, எதிர்த்து சென்று ஓரிடத்திலே போய் நிற்கிறது. அதாவது திருவேடகம் என்று சொல்லக்கூடிய என்று சொல்கிறோமே, அந்த ஏடு ஒதுங்கிய இடம் திருவேடகம் என்று பார்க்கிறோம். ஆகவே அதை பார்த்த உடனே அதை எல்லாரும் ஒத்துக்கொள்கிறார்கள். அங்கே சமணர்கள் கழுவேறினார்கள். அது கூட ஒரு எல்லாருக்கும் தெரியும்படியா சொல்கிறேன், எல்லாரும் சைவர்கள் அவர்களை கழுவேற்றினார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது தவறு. அவர்கள் தான் இந்த 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 குறிப்பிட்ட தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்கிறார்கள், பல பேர் அதுக்கு புரிய மாட்டேங்கிறது. சைவர்கள் சமணர்களை 8000 சமணர்களை கழுவேற்றினார்கள் என்று சொல்ல தவறு. 8000 ஒரு ஊர் பேருங்க, அது பக்கத்தில் இருந்து அங்கே சமணர்கள் அவர்களே சொன்னார்கள், இந்த போட்டியிலே நாங்கள் தோற்றால் கழுவேறுவோம் என்று அவர்களே சொன்னார்கள். அதனால இவர்கள் யாரும் சொல்லலை. அது மாதிரி அந்த கதை போகிறது. எனவே அது என்ன பண்ணும், அழித்தல். அப்போ என்ன பார்த்தோம், அப்போ ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல்லாம் வேதாரணத்தில். அந்த கதையை உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான், அதை பொருத்தி காட்டுகிறேன். கோவிலுக்கு போன போது கோவிலில் நடை சாத்தி இருக்கிறது. ஞானசம்பந்த பெருமானும் அப்பரும் போகிறார்கள். அதனை திறக்க வேண்டும் பாடுகிறார். அப்பர் பெருமான் பண்ணினேர் மொழினால் என்ற அந்த அந்த திருப்பதிகத்தை பாடுகிறார். அது திறக்கிறது. திறந்துட்டா ஏன் இப்படி சார்னு கேட்டால், கோவிலுக்கு நேராக தான் போகணும், ஏன் எல்லாரும் பின்னாடி போயிடணும், பின் வழியில் போகக்கூடாது. இதெல்லாம் சைவ நெறியிலே சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகள். இதுக்கு பின்னாலே பல செய்திகள் இருக்கின்றன. கோவில் நேர் வழியிலே போனோம், கோவில் பண்ணினேர் வழியால் பண்ண உடனே அது திறக்கிறது. அது பின்னால் சாத்தணும்னா என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு பாட்டு, நான் திறக்க பாடிட்டேன், நீங்கள் அது மூட பாடுங்கள்னு இவர் கேட்குறார். சதுரம் மறை என்று ஒரு பாடல் இருக்கு. அதுக்கு பெரியவர்கள் அழகாக உரை எழுதினார்கள். பண்ணினேர் விழியால் என்று சொன்னால் அந்த உதடு பிரியும், பண்ணினேர் அப்படின்னா அப்போ கதவு திறந்துதான். இவர் மூடுறதுக்கு சதுரம் மறை அப்படின்னு இம்முன்னு சொல்லும்போது உதடு மூடுகிறது, எனவே இது மறைந்தது. எல்லாம் ஒரு அழகு, ஒரு நயம், இதெல்லாம் நடக்கிறது. இது மறைத்தல் தெளிவித்தல் ஆகிறது. கடைசியில் அருளல் என்பது முக்கியமான செய்தி. அருளல் எப்படின்னு சொன்னால், தனித்தனியாக ஒருவருக்கு அருள்வது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும்
மிகப்பெரிய அளவிலே எல்லாருக்கும் அருளியது வந்து இவர்தான். இதுதான் நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய விஷயம். இதில் இந்த வைகாசி மூலத்தில் இவருக்கு வந்து ஒரு திருமணம் நிகழ்கிறது. ஏற்கனவே முதல்ல பூம்பாவை திருமணத்தில் மாட்டேன்னு சொல்லிட்டார். இதில் வந்து நல்லூர் திருமணம் என்று பேர். இந்த பெருநல்லூர் திருமணத்தில் அவர் ஒத்துக்கொள்கிறார். ஆச்சாள்புர கல்வெட்டில் இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா சொக்கியார் என்பது இந்த பெண் பெயர். சில பேர் கேட்பாங்க, திருஞான சம்பந்தருக்கு குழந்தையில என்ன பேர் சார் இருந்தது முதல்லம்பாங்க. வேற எந்த பேரும் சேக்கிழாரோ இல்லை தேவாரத்திலையோ அது தெரிவதில்லை. கடைசியிலே இவர் திருமணத்துக்கு 16 வயசாகிறது. 3 வயதிலே ஆரம்பித்த இந்த புனித தடங்கள் 16 வயதிலே முடிய போகிறது. அப்போ இவர் திருமணம் செய்த ஒத்துக்கொள்கிறார். சுக்கியார் என்பது அவளுடைய பெயர். அந்த பெயரில் அதை வந்து வரலாறு கூறுகிறது. அந்த திருமணத்துக்கு வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வருகிறார், திருநீல தக்கர் வருகிறார், திருத்தக்கர், இது மாதிரி வந்து அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் அவருடைய தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள், இது ஒரு கூட்டம் இருக்கிறது. இதுக்கப்புறம் வந்து அந்த ஊரில் இருக்கிறவர்கள் வருகிறார்கள். அந்த விழாவையிலே பங்கெடுத்துக் கொள்ளவர்கள், அங்கே இருக்க சமைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வெளியிலேருந்து வந்தவர்கள். இப்போ பார்த்தா இப்போ ஊரில் இருக்க கல்யாணம் இருக்க மைக்கு ஸ்டேஜ் எல்லாம் இருக்க எல்லாரும் கூடி நிற்கக்கூடிய இடத்திலே இந்த திருமணம் நிகழ்கிறது. இது அருளல்ங்கிறதுக்கு தான் வரேன். அந்த 5வது நெறியாக அருளல் என்ன செய்தார்னா, அந்த திருமணத்துக்கு வந்த அத்தனை பேரும் ஜோதியிலே கலந்தார்கள். இப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட யாரும் சேர்த்துக்க மாட்டோம். வெளியில் போனால் வெத்தலைப்பா கையில் கொடுத்து அனுப்பிடுவோம். வந்து விருந்தினர் என்றால் என்ன பொருள்? விருந்தினர் திரும்ப நாம் அனுப்புவோம். ஆனால் வள்ளலாக விளங்கிய ஞானசம்பந்த பெருமான் தன்னோடு அனைவரையும் ஏற்றுக்கொண்டார். கேட்டார், என்ன சார் இது சரியாது? எவ்வளோ கஷ்டப்பட்டு அவன் பண்ணி இறைவனோட ஜோதியிலே கலப்பதற்கும் முக்தி அடைவதற்கும் என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கிறது. நீங்களே ஒரு ப்ரொஃபஸர் சார், நீங்கள் எல்லாருக்கும் பரீட்சை எழுத பாஸ் போட்டுருவீங்களா அப்படின்னார். தெரியல சார், ஒரு கோவிட் காலத்தில் அப்படி நடந்திருக்கு இந்த நாட்டில், எல்லாரும் பரீட்சை போட்ட மாதிரி. ஆனால் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னார், கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேத 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று எல்லாரும் பாட சொன்னார். எல்லாரும் சேர்ந்து பாடினார்கள். எப்படி பாடினார்கள்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதினார்கள். அப்படி ஓதிய காரணத்தினாலே எதை ஓதினார்கள்? 5 எழுத்தாகிய நமச்சிவாயத்தை ஓதினார்கள். அப்படி ஓதினா அடுத்தனுடைய பயன் என்ன? முக்தி கிடைக்கும். அது கிடைச்சிருத்து. ஆகவே நாங்கள் யாருக்கும் வந்து தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கல. 5 எழுத்தை மனமுருகி கசிந்துருகி கண்ணிலே நீர் பெருக யாரெல்லாம் உச்சரித்தார்களோ அவர்களுக்கெல்லாம் இது கிடைத்தது என்று அருளிவிட்டார் என்று சொல்லும்போது அதுதான் ஞானசம்பந்தருடைய வாழ்க்கையினுடைய நிறைவாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைய இருக்கக்கூடிய நேரத்திலே பல செய்திகளை பார்த்தோம். நிறைவாக இந்த 5 தொழில்கள் நடராஜ பெருமான், சிவபெருமான் ஆகிய நடராஜ பெருமான் செய்யக்கூடிய 5 தொழில்களை ஞானசம்பந்த பெருமானும் செய்திருக்கிறார். அவருடைய அற்புத திருப்பணியிலே இந்த 5 தொழில்களையும் அடக்கி பார்க்கலாம் என்ற அளவிலே சிவனுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அதற்கு அடிப்படையான காரணம் அவர் உண்ட ஞானப்பால். அது எப்போது உண்டார்? குழந்தை பருவத்திலே உண்டார். எனவே ஞான குழந்தை என்ற இந்த சரித்திரம், இந்த சொற்பொழிவு நிறைவு பெறுகிறது. வந்தனம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு பிரதோஷம் வேற. முக்கியமா இன்றைக்கு பிரதோஷத்திலே நாம் இதை பற்றி பேசியதும் இதை பற்றி சிந்தித்ததும் நமது வாழ்க்கையிலே எல்லா விதமான நலங்களையும் கொடுக்கும். திருச்சிற்றம்பலம்.